அண்மைச் செய்தி. சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சவாரிக்காக காத்திருந்த ஆட்டோ ஓட்டுநரை கடித்த 4 ராட்வீலர் நாய்கள். இது தொடர்பான அண்மை தகவலை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். நாய் கடித்ததில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் முத்து சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆட்டோ ஓட்டுநரை ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய நிலையில் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பான அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? தற்போது ஆட்டோ ஓட்டுநருடைய நிலை என்ன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை வண்ணாரப்பேட்டை மூலப்புத்தளம் பகுதியில சவாரிக்காக காத்திருந்த ஆட்டோ டிரைவரை இந்த 4க்கும் மேற்பட்ட ராட்வீலர் நாய்கள் கடித்த சம்பவம் செய்தியாக பார்த்திருந்தோம். ஆனால் தற்போது அது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஆட்டோ டிரைவரை அந்த நாய்கள் ராட்வீலர் நாய்கள் கடிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. சென்னை வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் முத்து. இவர் இந்த பகுதியில் ஆட்டோ சவாரி பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை வழக்கம் போல் இவர் சவாரி ஏற்றுவதற்காக மூலக்கொத்தளம் பிபி கோவில் அருகே இருந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிகளுக்கு அழைத்து வருவதற்கு அங்கு சென்றிருந்த போது அங்க சிறுவர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 2 சிறுவர்கள் ராட்வீலர் நாயை வைத்து பாதுகாப்பது சட்டப்படி குற்றம் இருந்தாலும் அது முறையாக அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் ஒரே வீட்டில் 4க்கும் மேற்பட்ட நாய்கள் என்பதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற ஒரு அபாயகரமான ராட்வீலர் நாய் ஒரு ஆட்டோ டிரைவரை பிரதான சாலையில கடித்து விடாமல் இருக்கக்கூடிய இந்த சம்பவம் பார்க்க முடிகிறது. இந்த ராட்வீலர் நாய் கடித்ததுல அந்த ஆட்டோ ஓட்டுநர் முத்து சென்னை ஸ்டான்லி அரசு மற்றும் தீவிர சிகிச்சைக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பின் ரத்த வெள்ளத்தில் துடித்துடித்தவர்களை முத்துவை மீட்டு அக்கம் பக்கத்தின உதவியுடன் மருத்துவமனை அனுமதித்தார்கள். இது தொடர்பாக அப்பகுதி மக்களிடம் நம்ம விசாரித்தோம். அதுல பல முறை இது போன்ற நடந்திருப்பதாகவும் ராட்வீலர் நாயை அது கொண்டு வருவதற்கு திறமை வாய்ந்தவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் சிறுவர்கள், சின்ன சிறுவர்கள் இந்த ராட்வீலர் நாயை சாலையில அழைத்து பொதுமக்கள் அச்சுறுத்தி வருவதும், பொதுமக்களை கடிப்பது போல் பயமுறுத்தி வருவதும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. சிலர் ஏற்கனவே இதுக்கு முன்பதாக சிலரை இதே ராட்வீலர் நாய் நெகத்தால் புரண்டி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வே இல்லையா என்று அப்பகுதி பொதுமக்கள் புலம்புகிறார்கள். அப்படி என்றால் உடனடியாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நாயை பறிமுதல் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது போன்ற ஒரு நாய் 4 ராட்வீலர் நாய் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மூலக்கொத்தளம் பகுதியில இந்த ஆட்டோ டிரைவரும் கடித்திருக்கிறது. இதே போல் பொதுமக்களை அச்சுறுத்தலும் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இனியாவது சென்னை மாநகராட்சி காவல்துறையினர் ஒன்றுபட்டு பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு, பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் பொதுமக்கள் குறைகளை கேட்டால் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நடவடிக்கை அதன் பின்னாக இல்லை என்பதுதான் பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த பதப்பதைக்கு வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சிக்கு பிறகாவது அந்த ராட்வீலர் நாயை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த நாயை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதுதான் தற்போது பாதிக்கப்பட்டு வைக்கக்கூடிய முத்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கிறது, கோரிக்கையாகவும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.